வணக்கம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்க, அவ்வளவே தான். தாத்தா பாட்டி விளையாட்டம், அப்பா அம்மா விளையாட்டுன்னா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். எல்லோரும் ஒரு அறியாத பருவத்தில் கொஞ்சம் கூட விகல்பம் இல்லாமல், ஏய் நீ தான் அப்பாவா, நீ ஆஃபீஸ் போவியான், நான் தான் அம்மாவா, சமைப்பேனான்னு இருக்கிற சொப்பெல்லாம் வச்சு ஒரு காலத்தில் விளையாடிருப்போம்ல. விளையாடாமல் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வேணால் அதை பற்றி பேசுகிறதுக்கு வெக்கப்படலாம். அப்பா அம்மா விளையாட்டு எல்லாரும் விளையாடி இருக்கோம். என்னோடய அனுபவத்தை சொல்லணுமே. அப்பா அம்மா விளையாட்டு விளையாடின பொழுது எனக்கு ஒரே கவலை என்ன தெரியுமா, இந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பயத்தம்பருப்புக்கெல்லாம் வித்தியாசமே தெரியாதே, நான் எப்படி போய் குடுத்தனை பண்ண போகிறேன்னு கவலைப்பட்டேன் ஒரு காலத்தில். அந்த வயசில் அது பெரிய மலை போல் ஒரு பயமாக தெரிஞ்சுது. அதுதாங்க வாழ்க்கை. அதை கடக்கிற பொழுது நமக்கு அதெல்லாம் நிமிஷமாக தாண்டி வந்துடுவோம். சரி, இது என்ன தாத்தா பாட்டி விளையாட்டுன்னாக்கா, இன்றைக்கி தாத்தா பாட்டியெல்லாம் என்ன விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை. கதை இல்லை, அனுபவம். நான் ஒரு ஃபிசியோதெரப்பி கிளினிக்கு போக வேண்டி வந்தது. ஃபிசியோதெரப்பி அப்படின்னு ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் தெரியுமா, அங்கே போனால் உங்கள் கையை பிசிஞ்சு விடுறாங்க, உங்கள் காலை பிசிஞ்சு விடுறாங்க, நல்ல ஃபிசியோதெரப்பியாக தான் இருக்குது இல்லைங்களா. அங்கே நான் உள்ளே போன உடனே ஓடாத சைக்கிளில் ஒரு தாத்தா சிரிச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருந்தார். இந்த காலால் அப்படி ஒரே ஸ்பீடில் ஓட்டிகிட்டு இருந்தார். நான் அவரை பார்த்து அவர் சிரிச்சாருங்கிறதுக்காக நானும் சிரிச்சிட்டு மனசுக்குள்ளே, வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை வாட்டிடும் கேள்விகள் ஏனோ, அந்த பாட்டு ஓடுது என் மனசில். அவரை பார்த்து சிரிக்கிறேன், அவரும் சிரிக்கிறாரு. சரின்னு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி பார்க்குறேன், அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். காரணம் என்னன்னு கேட்டால், அவருக்கு எப்போதுமே பர்மனண்ட்டாக சிரித்த முகமாக, அவரால் சிரிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா அப்படி ஏதோ வியாதி. அதையும் தாண்டி போனால் அங்கே ஒரு பெரிய போர்டு வச்சுருந்தாங்க. அதில் ஒரு ராட்டனம்னா ஜகடை, அதில் கயத்தை கட்டி ஒரு யங் கேர்ள் அழகாக ரெண்டு பக்கமும் இப்படி இப்படி இழுத்துட்டு இருந்தா. என்னடா தண்ணி இறைக்கிறாப்புல என்னமோ பண்ணுறாளேன்னா, அதே போர்டுக்கு அந்தாண்ட பக்கத்தில் ஒரு விளையாட்டு வீரர் நினைக்கிறேன், அவரும் அழகாக தண்ணி இழுத்துட்டு இருந்தார். அதாவது இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அந்த ஃபிசியோதெரப்பி கிளினிக்கில். என் மனசில் என்ன பாட்டு ஓடிச்சு, ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகிருக்காது. இது எனக்கு கொழுப்பு தான், உள்ளுக்குள்ளே தானே பாட்டு போகுது. அவங்களையும் பார்த்து இப்போ தான் யாரை பார்த்தாலும் எங்கே போனாலும் அப்படி ஒரு சிரிப்பு. அமெரிக்காவில் யாரை பார்த்தாலும் சிரிக்கிறாங்கப்பா. இங்கே எங்களெல்லாம் சொல்லி வைப்பாங்க, மூஞ்சி தெரியாத ஆளோடலாம் பார்த்து பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாதுன்னு வளர்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் சிரிக்கும்போது நம்மளும் சிரிக்கிறோம். அதையும் தாண்டி அங்கே இன்னொருத்தர் ஒரு துண்டை வச்சு, டர்க்கிஷ் டவலை வச்சு முதுகு தொடச்சிட்டு இருந்தார். என் மனசு சும்மா இருக்குமா, குத்தால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, அந்த பாட்டு ஓடிச்சு. இன்னொரு ரூமில் எட்டி பார்த்தா அங்கே ஒரு அம்மா முதுகில் ஏதோ கனமாக வச்சுருக்குறாங்க, இப்படி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆஹா, இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, உப்பு மூட்டை தூக்குறாங்க போல இருக்குன்னுட்டு அதுக்கும் பாட்டு வந்துருச்சுங்க. உப்பு மூட்டை சுமப்பேன் ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே, அந்த பாட்டு ஞாபகம் வந்தது. அதையும் தாண்டி இன்னொரு இடத்துல போனாக்கா ஒரு அம்மா சுவத்தில் ஒரு சக்கரம் மாதிரி வச்சுருக்குறாங்க. அதை போட்டு இப்படி இந்த கையால் இப்படி, அப்புறம் இந்த கையால் இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. நான் நினச்சிக்கிட்டேன், வீட்டில் காப்பி கொட்டை அரைக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க சின்ன வயசில், இன்றைக்கி பாரு ஃப்ரோசன் ஷோல்டருக்கு ஏதோ எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு. இவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்தேனே, எனக்கு என்ன வரப்போகுதோன்னு கொஞ்சம் பயந்தான். கரெக்டாக ஜேம்ஸ் அங்கேருந்து வந்தார். மேம், இந்த உயரமான டேபிளில் உட்காருங்க. உட்கார வச்ச உடனே காலில் என்ன, இந்த காலில் சலங்கையெல்லாம் கட்டி ஆடி இருக்கேன் ஹரிகத்தை பண்ணும்போது. அன்றைக்கி அவர் என்ன கொண்டாந்தார், மணல் மூட்டை கொண்டாந்து கணுக்காலில் நல்லா மணல் மூட்டையை கட்டி விட்டுட்டார். இதை மேடம் நீங்கள் இப்படி காலை மாற்றி மாற்றி தூக்கி தூக்கி அப்படி வச்சுக்கிட்டே இருக்கீங்க, நான் டைமர் வைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். நான் நினச்சேன், இதே ஒரு 1.5 வயசு குழந்தைய காலில் போட்டுக்கிட்ட ஆன அழகரான அழகரும் சொக்கரும் ஏறுவான வைகை நதியை கலக்குவான
கலக்கி கலக்கி குடிக்குமான குட்டி யானைக்கு கொம்பு முளைச்சதான் பட்டணமெல்லாம் தூள் பறந்ததான்னு பாடியிருக்கோமே, எனக்கு வந்து வாழ்வை பார்த்தியா அப்படின்னு அந்த காலில் மணல் மூட்டையை போட்டுக்கிட்டு திருப்பி எட்டி பார்த்தேன். இன்னொரு ரூமில் அவருக்கு மேலேந்து கயிறு கட்டியிருக்கிறாங்க. இப்படியே கையை ஆட்டிகிட்டு இருந்தார். அப்போவும் என் மனசு சும்மா இல்லைங்க. கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் தின்னலாம் கைவீசு பாடியிருக்கோம்ல. அன்றைக்கி விளையாடின விளையாட்டெல்லாம் இன்றைக்கி பெரியவங்க தாத்தாவும் பாட்டியும் விளையாடிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது? அப்போ ஒழுங்காக நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியிருந்தோன்னாக்க இங்கே வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டான்னு தோணுச்சு. சரி, என்னுடைய அந்த உயரமான மேடையில் உட்காந்து நம்ம எந்த சூழ்நிலையில் நம்மளை தூக்கி எரியப்படுகிறோமோ அந்த சூழ்நிலையை சந்தோஷமாக ஆக்கிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுக்கணுங்க. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பாத்தியா எப்படி இருந்தேன், நான் இப்படி ஆயிட்டேன், என் காலில் இதை கட்டிட்டாங்க அப்படின்னு நினைக்கல. இது ஒரு ஜாலி தான். போதையும் மாற்றி மாற்றி இந்த மணல் மூட்டையை நான் ஆட்டிகிட்டு இருந்தேன். என் பக்கத்தில் ஒரு அம்மா வந்து உட்காந்தாங்க. வரும்போதே எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஆட்டிடியூடில் வந்தாங்க. என் பக்கத்தில் உட்காந்தாங்க. உடனே என்னை இப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. காம்போதி பாடுறாங்க. அவங்க சங்கீதம் தெரியுமா? நல்ல நான் அப்படி பார்த்தேன். அதாவது சங்கீதத்தை ரசிக்கிறேன்னு அந்த அம்மா பார்த்துட்டு லேசாக பாடுறாங்க. யாரை பற்றி கேளுங்க. நடமாடி தீரிந்த உமக்கு இடது கால் முடமானதே நின்று சொல்வீரையா. நடமாடி திரிந்த உமக்கு இடது கால் உதவாமல் முடமானதேன் என்று சொல்லையான்னு அவர் நடராஜரை சொல்லலை, என்ன சொல்கிறாங்க. என்ன காலில் மண்ணை கட்டிட்டு ஆடிட்டுருக்கேன்ல, பார்த்தேன். மரியாதைக்கு கேட்கணுமே. எனக்கானது ஆகட்டும் உமக்கென்னவோ அப்படின்னு. ஓ, நீங்களும் பாடுவேளா அப்படின்னு. எப்படி? அவங்க பாடுவாங்களாம், நாங்கள் எதிர்பார்த்து பாட மாட்டோமா. நான் கேட்டேன், நான் தெரியாதனமாக கேட்டுட்டேங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த காலில் கட்டவரல் கடியில் ஒரு ஆணி வந்தது. இந்த ஆணி சரியாக போச்சா, அதுக்கப்புறமா லேசாக கணுக்காலில் ஒரு வீக்கம், மழக்கிற ஏதோ சத்தம் கேட்டது, பார்த்தா வீக்கம். அது சரியாக போனால் முழங்காலில் வலி வந்தது. அப்புறம் இந்த பேக்கில் L4 L5ல் ப்ராப்ளம், அது சித்த தேவையிலையாக போச்சு, ஃப்ரோசன் ஷோல்டர் வந்தது. அப்புறமா கழுத்தில் ஸ்பாண்டிலோசிஸ் வந்தது அப்படின்னு ஒன்றொன்னா சொல்ல ஆரம்பித்த உடனே நான் நினச்சேன், சரி இப்போ என்னன்னு கேட்டேன். இப்போ சயாட்டிக்கா அதுக்கு தான் வந்திருக்கேன்ன உடனே என் மனசில் ஒன்று பட்டது. யாரை பார்த்தாலும் சௌக்கியமானே கேட்காதீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு சிரிச்சுட்டு நகர்ந்துடணும் அங்கேருந்து. இல்லைன்னா நான் இந்த அம்மாவோட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன், என்ன ஆகும், நானும் ஒரு ஹைப்போகோண்ட்ரியாக் ஆயிடுவேன். ஹைப்போகோண்ட்ரியாக் அப்படின்னாக்க இல்லாத நோய்களை கற்பனை செய்து கொண்டு மற்றவர்களை படுத்துவது. அந்த அம்மாவை அதை கேட்ட முடித்த உடனே சொல்கிறா, இன்னும் இருக்குங்க, இப்போ இந்த காதில் சித்த கேட்க மாட்டேங்கிறது. அதாவது எப்படின்னு கேட்டால், எனக்கு வியாதி வாலு போச்சு கத்தி வந்தது, அந்த மாதிரி கதையாக இருக்குன்னாங்க. நல்ல வேலை, எனக்கு திங்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கிரெயின் கொடுத்துட்டாங்கன்னு இந்த கால் அப்படியே ஆட்டிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டேன். இனிமேல் கண்ணை திறந்தால் அந்த அம்மா என்னை பேசியே படுத்திடுவாங்கன்னுட்டு இந்த வாலு போச்சு கத்தி வந்தது என்ன கதை அப்படிங்கிறது என்னுடைய மனக்கண்ணில் அப்படியே ஓடிச்சு. ஒரு குரங்கு இருந்துதான், அந்த குரங்குக்கு வாலில் முள் தைச்சிடுச்சான். இது என்ன பண்ணிச்சான், யாரையானு எடுத்து விடுறதுக்கு பார்த்தாக்கா அங்கே ஒரு ஆள் முடி வெட்டிட்டு இருந்தாராம். அந்த முடி வெட்டுறவர்கிட்ட போய், ஐயா ஐயா என்னோடய வாலில் முள் தைச்சிடுச்சு, அதை கொஞ்சம் எடுத்து விட்றீங்களா அப்படின்னு. ஐயோ, நீ சேட்டை பண்ணாமல் உட்கார மாட்டேயே, குரங்கு சேட்டேம்பாங்களே. இல்லை, நான் அசக்காமல் உட்காந்துருக்கேன், இந்த வால்லேருந்து முள்ளை மட்டும் எடுத்து விட்டுருங்களேன் அப்படின்ன பொழுது வாலை நீட்டிச்சான். அவர் கத்தியை வச்சு அந்த முள்ளை எடுக்கும்போது அப்படின்னு அசைக்கிடுச்சு. இந்த கத்தி லேசாக பட்டு ரத்தம் வந்தவுடனே இந்த குரங்கு கத்துன்னு கத்துதான். அதெல்லாம் கிடையாது, நீ என் வாலை அறுத்துட்ட பாரு, ரத்தம் வருது, இந்த க்ஷணம் என்ன நீ என்ன பண்ண போகிறேன்ன போது, கொஞ்சம் அசைக்காமல் உட்காரு, இந்த முள்ளை எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு முள்ளை எடுத்துட்டு ஒரு துணியை எடுத்து அதை நல்லா சுற்றி விட்டாராம். ஒன்றுமில்லை, உன் வால் அங்கே தான் இருக்கணும். இல்லை, ரத்தம் வந்துச்சு, நீ வால் போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னோடய வாலை நறுக்கினல்ல, எனக்கு கத்தியை கொண்டா அப்படின்ன போது அவன் பார்த்தானான். நல்ல கத்தியை கொடுத்தா இது இன்னும் யாரை என்ன பண்ணுமோன்னுட்டு ஒரு மொக்க கத்தியை கொடுத்தானான். இது கத்தியை வாங்கிட்டு இப்படி போயிட்டே இருந்ததான்.
அந்த கத்தியை வச்சுக்கிட்டு என்னடா பண்ணலான்னு பார்த்துச்சான். குரங்கு இல்லை, சும்மா இருக்காதே. அங்கே ஒரு பாட்டி பாவம், அவள் கூடையில் மாம்பழம்லாம் வச்சுருந்தா போல இருக்கு. கூடை பிஞ்சு போச்சு. அவள் அந்த கூடையை எப்படி திருப்பி இது பண்ணணுமே, ஒக்க பண்ணணுமே, அதுக்காக சில ஓலையெல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தபோது கையால் அப்படி பண்ணிகிட்டு இருந்தபோது, கேள்வி நீ எதுக்கு கையால் பண்ணிகிட்ருக்க, இந்த அந்த கத்தியால் இதை நறுக்கி இதை இடுக்கல் அப்படி போட்டுடுனோடனே, ஐயோ எவ்வளோ நல்ல குரங்குன்னுட்டு அந்த கத்தியை வாங்கி அந்த ஓலையை எடுத்து நல்லா நறுக்கி 2 தரம் போட்டால் 3ஆம் தரம் போடும்போது கத்தி உடஞ்சி போச்சு. அவ்வளோதான். குரங்கு குதி 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 குதின்னு குதிச்சு, எனக்கு வால் போய் அவன் கொடுத்தது மொக்க கத்தி, அதை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தா நீ என்னோட கத்தியை உடச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மாம்பழத்தை கொடு அப்படின்னு தான். சரின்னு அவன் 2 மாம்பழத்தை கொடுத்து நீ ஆளை விடுறா சாமி அப்படின்னு அதை அனுப்பிச்சா. அதை எடுத்துன்னு இங்கே வந்தாக்க ஒருத்தன் என்ன பண்ணான், தோசை சாப்பிட்டுட்டு இருந்தானான். அவன் பாட்டு யாரும் பார்க்காம ஒரு கூஜாவில் தண்ணி வச்சுக்கிட்டு அவன் பாட்டு தோசை சாப்பிட்ருந்தானா. இந்த குரங்கு, இதை பாரு, நீ எதுக்கு தோசையை போய் சாப்பிட்ற, இந்த மாம்பழம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியுமா, இதை நீ சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்த உடனே அவன் அந்த ஒரு தோசையை வச்சுட்டு ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டானா. சூப்பராக இருக்குன்னு சொன்ன உடனே குரங்கு, இல்லை என்னோட மாம்பழத்தை திருப்பி கொடு, நீ ஏன் சாப்பிட்டேன்னு, நீ தானே சாப்பிட சொன்ன அப்படின்னா, நான் சொன்னால் நீ சாப்பிட்டுடுவியா அப்படின்னு உடனே இவன் பயந்து போயிட்டானான். இப்போ நான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, என் மாம்பழத்தை கொடு, இல்லாட்டா அந்த தோசையை கொடுன்னு தான். சரி, அவன் பார்த்தானா, மாம்பழத்தை என்னத்தை கொடுக்குறதுந்தா இந்த தோசையை எடுத்துகிட்டு போன உடனே தோசையை பத்திரமா எடுத்துக்கிட்டு அடுத்து யாரை பார்க்கலான்னு போனால் ஒரு டமாரக்காரன் டமாரம் அடிச்சுட்டே போயிட்டு இருந்தான். அவன்கிட்ட போய் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டவுடனே அவன், நான் இன்னும் சாப்பிடல, இன்றைக்கி ஒன்றுமே போனி ஆகலை, ஒரு சாமானும் விற்று போல அப்படின்னானா. அப்போ இந்த தோசையை சாப்பிட என்ன உடனே, இப்படி யார் கொடுப்பாங்கன்னு கொண்டா அப்படின்னு அந்த தோசையை அவன் சாப்பிட்டான். என் தோசையை நீ ஏன் சாப்பிட்ட, நீ தானே கொடுத்தா சாப்பிட்டுடுறதா, கொண்டா என் தோசைன்னு உடனே, தோசையை கொடுக்க முடியாதுன்ன உடனே, இந்த டமாரத்தையான்னு கொடுன்ன உடனே அவன் டமாரத்தை கொடுத்து ஆளை விடுன்னான். இது சும்மா இருக்க வேண்டாம், இந்த குரங்கு இல்லை, இந்த குரங்கு புத்தி நம்ம புத்தி மாதிரி தானே. டமாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்னம்மா பாடிச்சான், வால் போச்சு, கத்தி வந்தது டும் டும் டும், கத்தி போச்சு, மாம்பழம் வந்தது டும் டும் டும், மாம்பழம் போச்சு, தோசை வந்தது டும் டும் டும், தோசை போச்சு, டமாரம் வந்தது டும் 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 டும், தட்டி இந்த டமாரத்தை இந்த பக்கம் ஓட்டையாக்கி இந்த பக்கம் ஓட்டையாக்கி தூக்கி போட்டு போயிடுச்சான். இந்த கதையை எதுக்கு சொல்லுவாங்கன்னா, குழந்தைங்களுக்கு சொல்கிற போது ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. இன்றைக்கி எனக்கு இந்த அம்மாவுடைய விஷயத்தை பார்த்த உடனே இதுதான் ஞாபகம் வந்தது. இங்கே போச்சு வியாதி, அங்கே போச்சு வந்தது, இங்கே போச்சு, இங்கே வந்தது, இங்கேருந்து இங்கே வந்ததுன்னு ஒன்றொன்னா சொல்லி நம்மளை பைத்தியம் பிடிக்க வச்சு, இனிமேல் இந்த கிளினிக்கே வரக்கூடாதுப்பா, வீட்லேயே காலில் மணலை கட்டிக்கிறோமோ இல்லை சலங்கையை கட்டிக்கிறோமோ காலை ஆட்டிக்கிட்டு சரியாக நிம்மதியாக இருக்கலான்னு தோணுச்சு. ஆக எத்தனை விளையாட்டுக்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டிகளோட அந்த உப்பு மூட்டை தூக்கிறதுலேருந்து கைவீசம்மாலேருந்து சாஞ்சாடம்மாலேருந்து ஆடி இருக்கோம். இன்றைக்கி எல்லாத்தையும் திருப்பி இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி கிளினிக்கில் தாத்தாவும் பாட்டியும் ஆடிட்டுருக்குறாங்க. அடுத்த தலைமுறையாவது எந்த வியாதியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் நம்ம கேட்டுக்க முடியும், இல்லைங்களா?